ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அநேகர் ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சிகளை சொல்கிறீங்க. அதற்காக தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் அந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் விசேஷ விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நன்மையானதை நமக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். எந்த காரியத்தில் நன்மை வரலைன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் நன்மையை தேவன் செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் எந்த காரியத்திலலாம் எனக்கு நன்மை வரலைன்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்திலே தேவன் நன்மையானதை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் இந்த நன்மையான காரியம் நடக்கப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை தேவன் செயல்படுத்த போகிறார். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படாதா என்று சொல்லி நீ கண்ணீர் வெடித்து கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார், நன்மையானது உன் குடும்பத்திற்காய் கடந்து வரப்போகிறது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய் கடந்து வரப்போகிறது. வேலை இல்லாதபடி என் பிள்ளை அலைந்து திரிகிறானே ஆண்டவரே, இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றார், நன்மையானதை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். எந்த காரியம் உடைய வாழ்க்கையில் தடைப்பட்டதோ அந்த காரிய தடைகள் அனைத்தையும் மாற்றி போட்டு நன்மையானது உடைய குடும்பத்தில் கொடுக்க போகிறார். அந்த நன்மையானது இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியான காரியத்தை அது செயல்படுத்த போகிறது. தேசமும் அதன் பலனை கொடுக்க போகிறதா. அப்போ இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து தேவன் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட உடைய கரந்தோட வல்லமை, உடைய அபிஷேக வல்லமை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வருவதாக, அது அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறோம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைப்பட்ட காரியங்களையும் மாறி நன்மையானதை செய்து கனப்படுத்துங்க. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. இவருடைய காரியம் மாறுதலாய் முடிய போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.